கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள வார்த்தை என்னும் நாமம் இந்த காலைவெளியில் மகிமைப்பட போகிறது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராகிய வார்த்தை, ஆண்டவர் தந்த வார்த்தை, அந்த வார்த்தையின் நாமத்தால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, 2025ஆம் ஆண்டு முடிய போகிறது. இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கிறது. நாம் யாவரும் வருடத்தின் கடைசி நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே கழிந்த 10 மாதங்களிலும் தேவ ஆலயத்தின் மூலமாய் ஊழியக்காரர்கள் தந்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுவோம். நாம் அனுதினமும் வேதத்தை வாசிக்கிற வேளையில் அதில் சில முக்கியமான வார்த்தைகளை நாம் கோடிட்டு வைத்திருப்போம். அந்த வார்த்தைகளையும் அந்த வசனத்தையும் நாம் நினைவு கூறுவோம். மட்டுமல்ல, சிலரிடம் நாம் ஜெபிக்க சென்றிருக்கலாம். சில தேவ ஊழியக்காரர்கள், தேவனுக்கு பயந்த ஊழியக்காரர்கள் வசனத்தை வைத்து நமக்கு ஜெபித்திருப்பார்கள். அந்த வார்த்தைகளையும் நாம் நினைவு கூறுவோம், குறித்து வைத்து கொள்ளுவோம், குறித்து வைத்திருப்போம். ஆனால் வேத வசனத்தில் கர்த்தரின் வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் ஜெபித்திருந்தோம் என்றால் நிச்சயம் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கும். ஆமென். நிறைவேறி இருக்கிறதா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த வசனத்திற்கு அடையாளமாய் ஆளுடைய வசனம் நமக்கு வருகிற வேளையில், வார்த்தை வருகிற வேளையில் அதற்கு அடையாளமாய் அதை விசுவாசிக்க முடியாது. வேதத்திலே ஒரு 2 வசனங்கள் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஐசாயா chapter 55 verses 10 and 11. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் என்றால் என்ன? வானத்திலிருந்து மழை பெய்கிறது, மழை பொழிகிறது. பொழிந்த மழை, அந்த மழை நீரானது திரும்பவும் வானத்திற்கு திரும்பாமல் என்ன செய்கிறதாம்? பூமியை நனைக்கிறது, அதில் முளை கிளம்ப பண்ணுகிறது. கிளம்பின முளை விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. வசனத்தை கவனியுங்கள். மழை பெய்கிறது, பூமியிலே மழை பெய்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்குகிறது. அது தேவனால் அனுப்பப்பட்ட அந்த மழையாக இருக்கிறபடியால் அது பூமியை நனைக்கிறது. இறங்கின மழை உடனே வானத்துக்கு திரும்பாமல் ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்தாரோ அதை அது செய்கிறது. பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி எதை விதைத்தாங்களோ அதுக்கு முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதைத்தவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. எப்படியோ 11வது வசனம் முக்கியமான வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். சொன்னதை நிறைவேற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டோட வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அப்படியே இருக்கும். அந்த வசனம் வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாது. அந்த வசனம் வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாது. வாயிலிருந்து புறப்படுகிற வசனத்தை யார் யார் அதை தனக்கு சொந்தமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, அதன் மேல் கரங்களை வைத்து ஜெபிக்கிறார்களோ, யார் யார் விசுவாசத்தோடு அந்த வசனத்தை அறிக்கை இடுகிறார்களோ, அந்த வசனம் வெறுமையாய் திரும்பாமல்
அது நான் விரும்புகிறதை செய்யும். நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இதுதான் வாக்கு தத்தத்தில் உள்ள உண்மை சத்தியம், வசனத்தில் உள்ள உண்மை சத்தியம். வேதத்தை படிக்கிறோம், தினமும் வேதத்தை வாசிக்கிறோம், நல்லதுதான். ஆனால் அந்த வேதத்திலே நாம் வாசிக்கிற அந்த அதிகாரத்திலே ஏதாவது ஒரு வசனம் நம்முடைய இருதயத்தை அன்றைக்கு குணமாக்கக்கூடிய வசனமாய், நம்மை மகிழ்ச்சியாக்கக்கூடிய ஒரு வசனமாய், இல்லாவிட்டால் நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு வசனமாய் இருக்குமாயின் கோடிட்டு கொள்ளுகிறோம். கோடிட்டு கொண்டு அடுத்த அதிகாரத்துக்கு போகிறோம். ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வசனத்தை எனக்கு நீ தந்தபடியால் உமக்கு சொல்லி பாருங்க, விதை முளைக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. முளை கிளம்ப ஆரம்பிக்கும். அந்த முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது போல ஆண்டவர் அனுப்பின இந்த வார்த்தை வெறுமையாய் அவரிடத்தில் போகாது, அது கிரியை செய்யும்படியாய்தான் அந்த கிருபையுள்ள தேவன் அந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். அமர்ந்திருந்து அந்த பூமியின் மேல், அந்த நிலத்தின் மேல் மழை துளி விழும்போது அந்த பூமி அசையாது, அந்த மழை துளி உள்ளுக்கு இறங்குகிறது, அந்த பூமியை நனைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் வார்த்தை நம்மை நனைக்கிற வேளையில், நம்மை நனைய பண்ண வேண்டிய, அப்போ நினைக்கணும்னா நம்ம அதுக்கு இடம் கொடுக்கணும். ஆண்டவர், இந்த வசனம் என் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே, என் உச்சம் தலைந்து உள்ள கால் வரைக்கும் இந்த வசனம் இறங்கட்டும் ஆண்டவரே சொல்வோம் என்றால், அது கர்த்தர் என்ன நோக்கத்தோடு இந்த வார்த்தையை வசனத்தை நமக்கு அனுப்பினாரோ அது கிரியை செய்யும், அது காரியமாகும்படி அது வாய்க்கும். ஆமென். அப்படி அதுக்கு தானே ஜெபிக்கிறோம். இந்த காரியம் எனக்கு நடக்கணும் ஆண்டவர், எனக்கு சொன்னேன் இல்லை, எனக்கு ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஏன்னா வசனம் உங்கள் மேலே இறங்கி இருக்கு. ஹல்லேலூயா. வார்த்தை உங்கள் மேலே இறங்கி இருக்கிறது. ஆண்டவரே, வசனத்தின்படி என்னை ஆசீர்வதியும். நீர் கொடுத்த வசனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எடுத்துக்கொள்கிறேன், என் இருதயத்தின் பலகையில் அதை எழுதி கொள்கிறேன். ஆண்டவரே, என்னையும் ஆசீர்வதியும். கேட்டு பாருங்க, செய்து பாருங்க. நிச்சயமாக இன்றிலிருந்து ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். இந்த மாத வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்த பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். 12ஆம் அதிகாரம் 28வது வசனம், கடைசி வசனம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. எசேக்கியேல் சாப்டர் 12 verse 28. சாப்டர் 12 verse 28 கடைசி வசனம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு நாம் யாவரும் சேர்ந்து வாசித்து, இந்த வசனத்தின்படி கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்க. நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல் என்றார். உங்கள்கிட்ட சொல்லணுமா? கர்த்தர் சொல்லியிருக்கார். நான் எசேக்கியேல் இல்லை, எசேக்கியேலுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னவென்றால், யாவரும் சேர்ந்து என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார். வசனத்தின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அந்த வார்த்தையை தாரும் ஆண்டவரே, அதை நிறைவேற்றும் ஆண்டவரே. ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த 11வது மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எசேக்கியேல் 12:28 அந்த வசனத்தின் மீது கரங்களை வைத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று எழுதி தந்திருக்கிறீரே, உரைத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவரே எங்களோடு சொல்லி இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தை நீ தாமதிப்பதில்லை, உம்முடைய வார்த்தை நிறைவேறப் போகிறது, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அது வெறுமையாக என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறது செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொன்னீரே. நசனா இயேசுவின் நாமத்தால் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுடைய பிள்ளையுடைய சிரசின் மீது வைத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அனுப்பிய காரியமாகும்படி அது வாய்க்கட்டும், இனி அது தாமதிக்க வேண்டாம் கர்த்தாவே. நிறைவேற்றி தந்து ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் மகிழ்ச்சியாக்கும்படியாய் சபையை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். யாவரும் சேர்ந்து சத்தமா அந்த வசனத்தை வாசிப்போமா? என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார். ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனி தாமதிக்காது, இனி தாமதிக்காது. ரெண்டாவது, அந்த வார்த்தை நிறைவேறும். வாக்குத்தத்தத்தில் உள்ள 2 காரியங்களை கர்த்தர் இந்த 11வது மாதத்தில் 12வது மாதத்தில் நமக்கு நிறைவேற்றி தரப்போகிறார். ஆமேன். ஏனென்றால் இந்த வருஷ கடைசி நமக்கு பண்டிகையின் மாதம். ஒரு புது வருஷத்துக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். அநேக காரியங்கள் செய்ய போகிறோம். அநேக தேவைகள் நமக்கு இருக்கிறது. கர்த்தர் தந்த வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி அது தாமதிப்பதில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இயேசுவின் நாமத்தினால அது நிறைவேறும். வாக்குத்தத்தம் செய்தவர் அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். நான் சொல்லலையே அப்படி சொல்ல மாட்டார், எழுதி கொடுத்திருக்கிறார். தலைமுறை தலைமுறை தலைமுறைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் தேவன் வசனத்தை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, தியானியுங்கள், ஜெபியுங்கள். இன்றைக்கு சில காரியங்களை உங்களுக்கு முன்பாய் சொல்லி சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாழ்க்கையில் விசுவாசியுங்கள், ஜெபியுங்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துங்கள். கர்த்தர் தந்த வார்த்தை இனி தாமதிக்காது, அது நிறைவேறும். யாரோ கொண்டு வந்து கருத்தில் கொடுத்த மாதிரி நீங்கள் அந்த கருத்திலிருந்து அதை வாங்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியில் காணப்பட போகிறீர்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை நான் உங்களுக்கு தருகிறேன். எசேக்கியேல், அதே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 26வது வசனம். எசேக்கியேல் 34:26. ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் உங்களையும் கர்த்தருடைய மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். அது எப்படிப்பட்ட மழையாம்? ஆசீர்வாதமான மழையாம். ஆசீர்வாதமான மழை பெய்யும் சொல்லி முடித்துட்டார் ஆண்டவர். நீ சும்மா சும்மா என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் கேட்காத. என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என் வாக்கு தத்தங்களை நினைத்து நீ உண்மையாய் ஜீவிப்பாய் என்றால், நீ விசுவாசிப்பாய் என்றால், நீ ஜெபிப்பாய் என்றால், நீ துதிகளை செலுத்துவாய் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதமான மழை பெய்யும், மழை பெய்யும், மழை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ரகசியத்தை சொல்லட்டா? இந்த வசனத்தை விதைச்சிருக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையை நான் விதைத்திருக்கிறேன். ஆசீர்வாதமான மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. நம்ம அப்படிதானே படித்தோம். அந்த வசனம், கர்த்தருடைய வார்த்தை, அது கிரியை செய்யாமல் அது வெறுமையாய் ஆண்டவர்கிட்ட போகாது. அது அனுப்பினவண்ணம் ஆண்டவர்கிட்ட போகாது.
அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. எப்படி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது? மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். இயேசுவின் நாமத்தால் ஒவ்வொரு மேலும் வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆசீர்வாதமான மழை பெய்ய ஆரம்பித்து விட்டபடியால் கர்த்தாவே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். விசுவாசியுங்க. கேட்க போகிற யாவர் மேலும் உங்கள் குடும்பத்தின் மீதும் ஆசீர்வாதமான மழை பெய்கிறது. இன்றிலிருந்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நவம்பர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஆசீர்வாதமான மழை பெய்கிறது. தேவன் அனுப்பின இந்த ஆசீர்வாத வார்த்தை அது தேவன் விரும்புகிறதை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மை தான் செய்வார், தீமை செய்ய மாட்டார். நம்ம அழிச்சு அளவச்சிட்டு மற்றவங்க பார்த்து ரசிக்க விட மாட்டார். அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஏமாற்றமும் தோல்வி தான் இருக்கும். கர்த்தர் தேவன் அனுப்பின இந்த ஆசீர்வாத வார்த்தை அது தேவன் விரும்புகிறதை செய்கிறது, இன்றிலிருந்து செய்கிறது. தேவன் அதை அனுப்பின காரியமாய் ஆகும்படி இன்றிலிருந்து அது வாய்க்கிறது. அதை ஒருவரும் ஒரு காலம் தடுக்க முடியாது. இனி தாமதிப்பதில்லை என்று சொன்ன என் தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிறது, இன்றிலிருந்து நிறைவேறுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாய் ஒரு ஆசீர்வாதமான மழை பொழிகிறது, மழை பெய்கிறது. அந்த மழைக்கு பேரே ஆசீர்வாதமான மழை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாய் அவர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் ஆசீர்வாதமான மழையை பெய்து பொழிய பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? ஏன் ஆண்டவர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய செய்தார்? 10 மாதங்களிலும் தூங்காம, உறங்காம, புசிக்காம ஆண்டவர் பாதப்படையில் அழுது கண்ணீர் வடித்து ஒவ்வொரு நாளும் கதறின சத்தம் அது ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக எட்டி இருக்கிறது. கர்த்தர் பதில் தந்து விட்டார். ஆமென். ஏன் ஆண்டவரே எனக்கு பதில் இல்லை? நான் புசியாம குடியாம, எனக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லாம, நான் வெளியே தலகாட்ட முடியாம, அவமானம், வேதனை, கண்ணீர், பாடுகள் வழியாக நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேனே ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு ஒரு பதில் கிடைக்கவில்லையே ஆண்டவரே. பதில் கிடைத்து விட்டது. ஆசீர்வாதமான மழை பெய்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் பதில் தந்து விட்டார். கர்த்தர் பதில் தந்து விட்டார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் பதில் தந்து விட்டார். எழுதி கொடுத்துருக்கார். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூக்குரலின் சத்தம் கர்த்தருடைய காதில் விழுந்திருக்குது. நான் சொல்லுகிறேன் பாருங்க. வசனத்தை வைத்து, வார்த்தையை வைத்து ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தந்த வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். மறுபடியுமாய் இதை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். கர்த்தரின் வார்த்தை, கர்த்தர் விரும்புகிறதை உங்கள் வாழ்க்கையில செய்து அது காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாய், காரியமாகும்படியாய் அது வாய்க்க பண்ண போகிறது. உங்களையும் கர்த்தர் உங்கள் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் கர்த்தர் செழிப்பாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வறண்ட நிலத்தில் இருந்திருப்பீங்க, வனாந்தரத்தில் இருந்திருப்பீங்க, அவாந்தர வழியில் இருந்திருப்பீங்க. ஒரு சொட்டு தண்ணி, ஆறுதல் சொல்ல ஒருவர் கூட இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஒரு அனாதையாக இருந்திருப்பீங்க. திக்கற்றவளாய் இருந்திருப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, உங்கள் தகப்பன், திக்கற்றவர்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு. அனாதையாய் விடவில்லை அவர். அவர் தகப்பனாய் இருந்து இன்றைக்கு சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஆசீர்வாதமான மழை உங்களுக்கு பெய்ய போகிறது. எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான் பார்த்தீங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் தான் பார்த்தீங்க. மனுஷன்கிட்ட போய் கேட்ட அவமானம், மனுஷன்கிட்ட பேசின அவமானம், என் கதையை சொன்னால் அவன் என்னை பற்றி இன்னொரு கதையை கிளப்பிடுவான். ஒதுங்கி இருந்தீங்கல்ல, யாரையும் பார்க்காம இருந்தீங்கல்ல. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களையும் கர்த்தரின் மேற்றின் சுற்றுப்புறங்களையும் அவர் ஆசீர்வாதமாக்குவார். ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன். சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன்,
சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் செய்கிற தேவன், செய்து முடிக்கிற தேவன். 10 மாதங்களிலும் கர்த்தரை நோக்கி பார்த்த உங்கள் கண்கள், இன்றைக்கு இயேசுவின் நாமத்தால் சொல்கிறேன், இன்றிலிருந்து உங்கள் கண்கள் இனி கண்ணீர் வராது. உங்கள் புலம்பலை எல்லாம் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றி உங்கள் கண்கள் ஆச்சரியப்படும்படியாய் பூரித்து நிற்கும்படியாய் அவரைத்தானே நோக்கிட்டு இருந்தீங்க 10 மாதமும். இன்றிலிருந்து மேன்மையான காரியங்களை அவர் செய்ய போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பிரியமானவர்களே, 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு தெரிந்த வார்த்தை தான். 1 Peter chapter 5 verse 6. 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இப்போ நம்ம எல்லாரும் யாருக்கு கைக்குள் அடங்கி இருக்கிறோம்? கர்த்தரின் கருத்துக்குள்ளால தான் நம்ம அடங்கி இருக்கிறோம். அப்படியே நீ இரு, நீ வாய் பேசாத, நீ ஆண்டவரை துதித்துட்டே இரு. நான் சொல்கிறேன், உபத்திரவத்திலையும் ஆண்டவரை துதித்தீங்க, சோதனையிலும் ஆண்டவரை துதித்தீங்க, அவமான கண்ணீர் வேதனையிலும் ஆண்டவரை துதித்தீங்க. துதித்து கொண்டே இருங்க. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்த போகிறார். வார்த்தை கிரியை செய்யாமல் திரும்பாது, கிரியை செய்கிறது. உயர்த்த போகிறார். மற்றவங்க எல்லாம் அண்ணாந்து பார்க்கும்படியாய். உங்களுக்கு தெரியுமே, கொஞ்சம் உயரம் வரும்போது, உயரத்தில் இருக்க பார்க்கும்போது நம்ம அண்ணாந்து பார்க்கிறோம். அதே போல கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்துகிற வேளையில் ஒவ்வொருவரும் அண்ணாந்து பார்க்கும்படியாய் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை தேவன் தரப்போகிறார். ஆசீர்வாதமான மழை பெய்கிறது, ஆசீர்வாதமான மழை பெய்கிறது. சொன்னதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். Glory to God. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். உங்களுக்கு விசுவாசத்திற்காக இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியன்ஸ் chapter 4 verse 17. 2 கொரிந்தியர் 4:17. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறபடியால் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்க. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, 10 மாசத்துல தான் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை என் அப்பனுடைய கருத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தையே நான் நோக்கி இருக்கிறேன். பலர் சொல்லலாம், இவ்வளவு நாளும் ஜெபிச்சு ஓடி நீ என்னத்தை கண்ட, என்னத்தை பெற்றுக்கொண்ட? இருக்குது, அவர் கையில் இருக்குது. ஏனென்றால் அது திரும்ப போகாது, அது வெறுமையாய் ஆண்டவற்றத்தை போகாது. அந்த வார்த்தையை நான் பிடித்து கொண்டேன், வார்த்தையின் தேவனவர், அவரை நான் பிடித்து கொண்டேன். காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவரை நோக்கி இருக்கிற நமக்கு இந்த 10 மாதத்திலும் நமக்கு இருந்த அந்த லேசான உபத்திரவம் அது மாறி போய் அது அப்புறப்படுத்தப்பட்டு அதை கர்த்தர் தம்முடைய அக்கினியினால் அந்த உபத்திரவத்தை சுட்டி எரித்து மிகவும் அதிகமான கனமகிமை, அதுவும் நித்திய கனமகிமையை நமக்கு உண்டாக்கி தரப்போகிறார். அவர் கருத்துக்குரியவர், அவருக்கு பிள்ளைகளும் கருத்துக்குரியவர்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆமேன், ஆமேன். நித்திய கன மகிமையை உண்டாக்குறபடியால் அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்க. பேசாமல் இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட மட்டும் பேசுங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. முடிவிலே அது விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வசனம் கூட, ஆபகுக் 2:3. விசுவாசிக்கிற நீங்க காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருங்க. ஒரு வசனம் கூட, ஆபகுக் chapter 2 verse 3. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. பேஜ் நம்பர் 1084.
குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது அந்த தரிசனம் பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. குறித்த காலத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை, அந்த தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. 11வது மாதத்திலே அது விளங்க போகிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை எப்படி கொடுக்கிறதோ அதே போல என் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் வார்த்தை அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பி வராமல் நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஆசீர்வாதமான மழை பெய்யும். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. நான் கேட்டேன், சின்ன பிள்ளைகளை பாருங்க, நம்ம குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளை பாருங்க. பிள்ளைகள் தாய் தகப்பன் வருகிறது, வந்து சொல்லுகிறது, டேடி மம்மி நாளைக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு பேக் வாங்கி தரணும் அப்படின்னு. அவ்வளோ நான் சொல்லிட்டு போயிடுது. அது என்னடா பேக் வேணும்னு சொன்னால் அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். அவனுக்கு தெரியும் நான் கேட்பதை என் தாயை என் தகப்பனை கொடுப்பாங்கன்னு. சின்ன பிள்ளைகளுக்கு விசுவாசம் அதுதான். நான் கேட்டேன், அது எனக்கு கிடைக்கும், நிச்சயமாய் கிடைக்கும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, அது தாமதித்தாலும் அதுக்கு நீ காத்திரு. நீ கேட்ட இல்லை, அது தாமதித்தாலும் கூட நீ அதுக்கு காத்திரு. நேர்த்தியானதை தமிழ பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தேவன், சிறப்பானதை கொடுக்கிற தேவன். அவன் ரெடி பண்ணிட்டு இருக்காது. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை, நிச்சயமாய் வரும். சில இடத்துல எல்லாம் நம்ம போய் பேச முடியாது. சில அதிகாரிகள்கிட்ட எல்லாம் போய் நம்ம பேச முடியாது. நம்முடைய தேவைகளை பேசுறதுக்கு நமக்கு தெரியவும் தெரியாது. எப்படி பேசுறது, எப்படி சொல்கிறது, இப்படி கேட்டால் நாம் என்ன செய்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை சொல்கிறேன், ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், பரம தகப்பன்கிட்ட பேசலாமே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் அவர் யார்? பெரியவர். அவர் எல்லாம் அவருக்கு கீழே தான் அடங்கியிருக்கு. அவர்கிட்ட பேசலாமே, மனமிட்டு பேசலாமே, இதயத்தில் இருக்கிற அப்படியே கொட்டலாமே. நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும். இன்னைக்கு இந்த ஜெப வேளையில் எதுக்காக ஜெபித்தீங்களோ, கர்த்தருடைய நாமத்தினால தேவ ஆவியானவர் துணையோடு சொல்லுகிறேன், நிச்சயமாய் வரும். இப்படி சொல்லுங்களேன், நிச்சயமாய் எனக்கு வரும்னு சொல்லுங்களேன். நிச்சயமாய் எனக்கு வரும். ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த மாதத்திலையும் வருகிற மாதத்திலையும் உங்களை செழிக்க பண்ணணும். அதுக்காக நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ வார்த்தை சத்தியமானது. நீ காத்திரு, நிச்சயமாய் வரும். இனி தேவ ஆசீர்வாதம் தாமதிப்பது இல்லை. கேட்ட எல்லா காரியத்திற்கும் கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிக்கணும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்கணும். தேவ செய்தியின்படி, தேவ வார்த்தையின்படி, விசுவாசத்தோடு ஜெபத்தோடு தேவனை துதியுங்க. விசுவாசத்தோடு ஜெபித்து, சங்கீதக்காரன் சங்கீதம் 34:1 சொன்ன மாதிரி, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் எப்போதும் எப்போதும். நான் தூங்கிட்டு இருந்தாலும், நான் விழித்திருந்தாலும், நான் சாப்பிட்டுட்டு இருந்தாலும், நான் ஓடினாலும், நான் நடந்தாலும், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமேன். அந்த துதி விசுவாச துதி, அந்த துதி ஜெபத்துதி, அந்த ஸ்தோத்திரம் விசுவாச ஸ்தோத்திரம், அந்த துதி ஜெப ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரித்து கொண்டே இருங்க, துதித்து கொண்டே இருங்க, ஸ்தோத்தரித்து கொண்டே இருங்க. அவர் அனுப்பின காரியம் ஆகும்படி அது வாய்க்கும். வசனத்தை விதைத்திருக்கிறார்.
நீ காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை, அது வறுமையாய் ஆண்டவரிடத்தில் திரும்பாது. Glory to God. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 31:25 சொல்லுகிறார், நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த ஆத்துமாவை நிரப்புவேன். ஆண்டவரே, சம்பூர்ணம் அடைய பண்ணுவீராக, சம்பூர்ணம் அடைய பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். அந்த ஆத்துமாவின் இருதயத்தை தேவன் நிரப்புவீராக, ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. இன்னைக்கு நிரப்புகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். கேட்கிறார்கள் பிள்ளைகள், கேட்கிறார்கள் கர்த்தாவே, பிள்ளைகள் கேட்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்தில் எங்க போனாலும் கேட்டாலும் எதுவும் கிடைக்காது ஆண்டவரே. நீர் இல்லை என்று சொல்ல மாட்டீர் ஆண்டவரே. நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி, உம்முடைய வசனத்தை அனுப்பி ஆண்டவரை விரும்புகிறதை செய்யும்படியாய் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை செழிப்பாக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. ஒரு உன்னதத்தின் ஆவி, ஒரு உன்னதத்தின் அபிஷேகம், ஒரு உன்னதத்தின் வல்லமை இவர்கள் மேல் இறங்கி இவரை தாங்கட்டும் ஆண்டவரே, தாங்கட்டும் ஆண்டவரே, தாங்கட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னீரே அப்பா. இந்த நிமிடத்தில், இந்த மணிவேளையிலே நீர் எங்கள் தேவனாயிருக்கிறவளினால் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் சகாயம் பண்ணுவீராக, ஒவ்வொருவரையும் உம்முடைய வலது கரத்தினால், நீதியின் வலது கரத்தினால் தாங்கிக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தாங்குவீராக, சகாயம் பண்ணுவீராக, பலப்படுத்துவீராக ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, சங்கீதம் 9 சொல்லுகிறானே, அனுதினமும் உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்களாக. ஒவ்வொருவரும் கர்த்தாவே, நம்பி இருக்கிற பிள்ளைகளை, உம்மை தேடுகிற பிள்ளைகளை செழிக்க பண்ணுவீராக, செழிக்க பண்ணுவீராக. ஏற்ற காலம் அது இந்த காலம்தான் ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, அது இந்த நாள் தான் ஆண்டவரே. மழையை பெய்ய பண்ணுமப்பா. ஒரு ஆசீர்வாதமான மழை, ஒரு விடுதலையின் மழை, ஒரு ஜெயத்தின் மழை, ஒரு சமாதானத்தின் மழை, ஒரு சந்தோஷத்தின் மழை பெய்ய பண்ணுவீராக. மழையை பெய்ய பண்ணும் ஆண்டவரே, மழையை பெய்ய பண்ணும் கர்த்தாவே. உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த வசனத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அந்த வசனமானது நீ வெறுமையாய் உம்மிடத்தில் வராது ஆண்டவரே, கிரியை செய்கிறதப்பா, கிரியை செய்கிறது ஆண்டவரே, அது கிரியை செய்கிறது ஆண்டவரே. நீர் விரும்புகிறதை செய்கிறது ஆண்டவரே. நீர் அதை அனுப்பின காரியமாகும்படி அதை வாய்க்கிறது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் அனுபவித்த இந்த உபத்திரவமானது, அந்த உபத்திரவம் வெட்கப்படும்படியாய் கர்த்தர் நித்திய கனமகிமையை எங்களுக்கு நீர் கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கனத்துக்குரியவர், நீர் மகிமைக்குரியவர், நீர் நித்தியமானவர். அந்த நித்திய கனமகிமையை இந்த கால்களில் ஊற்றுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் சகாயம் பண்ணும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆதரித்து அருளும்படியாய் நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. இவர்கள் மூலமாய் திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக, இவர்கள் மூலமாய் இவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இவ்வளவு நாளும் கதர்னே ஆண்டவரே, இன்றைக்கு நீர் கொடுத்து விட்டீரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று முழங்கால் படியிட்டு துதி பலி செலுத்த அந்த விசுவாச ஆவியை இன்னும் அதிகமாய் கொடுப்பீராக ஆண்டவரே. ஜெப ஆவி அதிகமாய் ஊற்றுவீராக. ஸ்தோத்திர பலிட்டு நாமத்தை மகிமைப்படுத்த தேவனில் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கிரியை செய்யும் ஆண்டவரே, கிரியை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய வசனத்துக்காக உமக்கு நன்றி. என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அந்த வார்த்தை நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்குவேன். ஏற்ற காலத்தில் மழை பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும் ஆண்டவரே. இன்றிலிருந்து பெய்யட்டும் ஆண்டவரே, இன்றிலிருந்து அந்த மழை பெய்யட்டும் கர்த்தாவே.
ஆண்டவரே, நிரம்பி வழியக்கூடிய ஒரு பாத்திரமாய் இந்த ஒவ்வொரு பாத்திரத்தையும் கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதமான மழை பொழிந்து விட்டது. அந்த மழைக்குள்ளே இருங்க. கர்த்தர் உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஆமேன்.